எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். நம்ம சேனல்ல பனானா பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பஜ்ஜிக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்ச கிரேவி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இந்த கிரேவி செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 100 கிராம் அளவுள்ள கடலை மாவு இதில் சேர்த்துக்கிறேன். பஜ்ஜிக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற அதே கடலை மாவு தான் சேர்த்துட்டு அதில் ஒரு 200 ml அளவுள்ள தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நமக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கணும். கிரேவி திக்காக வேணும்னு நினச்சா தண்ணி குறைச்சி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது திக்காக இருந்ததுனா தான் பஜ்ஜோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதற்குள்ளே அடி கனமான ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டு அது காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 8 பச்சை மிளகாய் விதைகள்லாம் எடுத்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இலைகள் இதில் உருவி சேர்த்துக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகளை எடுத்து சேர்த்துருங்க. பச்சை மிளகாவை நல்லா முத்தின பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகள்லாம் எடுத்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா அப்படியே நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணியோ இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணியோ கூட சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயம் இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் இல்லைனா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா நம்ம கலந்து விடணும். வெங்காயம் இது போல் நமக்கு கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு இடித்து எடுத்து சேர்த்துருக்கேன். 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். ஏன்னா கடலை மாவு சேர்த்து செய்கிறது, வாழைக்காய் இது எல்லாமே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கேரட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்ல மீடியம் சைஸில் இருக்கிறது தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்ததுன்னா கூட பீன்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ் சேர்க்கும்போது நாரெல்லாம் இல்லாமல் நல்லா எலசான பீன்ஸாக சேர்த்துக்கோங்க. இதில் பொதுவாக கேரட்டும் உருளைக்கிழங்கும் தான் சேர்ப்பாங்க. இப்போ தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த காய்களில் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வதங்க விட்டுடலாம். தீயை அதிகப்படுத்திடாதீங்க, அதிகப்படுத்தினா கருகி போயிடும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம வதங்க விடலாம். இப்போ நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி இதில் சேர்க்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ml அளவுக்கு தண்ணி இதில் சேர்க்குறேன். தண்ணி சேர்த்த உடனே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகணும். அதனால் நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா இதை வேக விட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாமே இந்த காய்கறிகள் வெந்துடும். ஏன்னா நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அப்போயே பாதி வெந்திருக்கும், மீதி இப்போ வெந்துடும். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், மிளகாய் தூள் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் நல்லா வெந்த பிறகு நம்ம கடலை மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடணும். அப்போ தான் அடி பிடிக்காது, கட்டி தட்டாது. இது போல் நம்ம கலந்து விடும்பொழுது ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாம் நல்லா இந்த கடலை மாவு திக்காக மாறி இது போல் கொதிச்சு வரும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நல்லா இது போல் கொதிச்சு வரும். நல்லா முத்து முத்தாக கொதிக்கும். நமக்கும் இந்த கிரேவி நல்லா திக்காக மாறி இருக்கும். இந்த சமயத்தில் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடியிலேருந்து 1.5 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை பஜ்ஜோடு சேர்த்து இல்லை வடையோடு சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம். பொதுவாக சேலத்தில் பஜ்ஜு கடையில் இந்த ஸ்பெஷல் சால்னா தருவாங்க. பஜ்ஜோட இந்த கிரேவி காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். இது ஆறின பிறகு கொஞ்சம் திக்காக மாறிடும். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட செஞ்சுக்கோங்க. இது பஜ்ஜுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்வேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அவசியம் இந்த பஜ்ஜு சால்னாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.